ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்என் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4ல் வந்துட்டு வெற்றி வேலை மாக் டெஸ்ட் சீரிஸ் தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து சோசியல் சயின்ஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு டெஸ்ட் நம்பர் 16 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஆன்சர் கீ பார்க்கலாம். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்த விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும்.
புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணிய லட்சியம். செவன் அகாடமி
வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள்.
சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும்
புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். செவன் அகாடமி
வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்நாட்டு கலவரத்துல இருந்து எந்த மன்னரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அதிராஜேந்திரன் இந்த மன்னர் தான் பார்த்துட்டாங்க. சோழ மன்னர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு உள்நாட்டு கலவரத்துல வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைமூர் இன்வென்ஷன் ஹேப்பன் இன் எப்போ வந்து டைமூர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்து படையெடுத்து வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1398. இந்த தைமூர் வந்து படையெடுத்து அந்த இது நினச்சிதான் பாபருமே வந்துட்டு அவர் எப்படி வந்து நம்ம பிடிச்சி எவ்வளோ பெரிய இதாக வந்து பிடிச்சாரோ அந்த லாகூர் பஞ்சாப்லாம் இருக்குல்ல அந்த நம்ம இந்தியாவோட இந்த சைடு இருக்குல்ல இந்த இடத்துல அவர் பிடிச்சாரு அதே மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாபருமே நினச்சிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் வந்து 5 வர்ணத்தார் மணி கிராமத்தார் வந்துட்டு இது என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ட்ரேடர்ஸ் வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். இது வந்துட்டு ட்ரேடர்ஸை தான் குறிக்குது. ஓகேவா? அதுக்கடுத்துனா எழுத்து மண்டபம் விச் இஸ் அ எஜுகேஷனல் சென்டர் டியூரிங் த பாண்டியன் பீரியடோட எஜுகேஷனல் சென்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எஜுகேஷன் சென்டர் கிடையாது. நீங்கள் படித்த உடனே எழுத்து மண்டபம் அப்படின்னு படித்த உடனே இது வந்து எஜுகேஷன் சென்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இது வந்து எஜுகேஷன் சென்டர்ல இது வந்து ஒரு இதுல வந்து அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு கலந்து ஆலோசனை எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த அவை தான் வந்துட்டு எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாண்டியன் பீரியட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா, அப்புறம் 2 வந்துட்டு ராங், இன்கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து who converted அரிகேசரி from ஜெயின் டு சைவம். ஜெயினிசம் வந்து சைவ சமயத்துல யார் வந்துட்டு அரிகேசன் மாரவர்மன் அரிகேசரி வந்துட்டு யார் வந்து மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து திருஞான சம்பந்தர். ஓகேவா? இதே வந்துட்டு அப்பர் பார்த்தீங்கன்னா அப்பர் வந்துட்டு இவர் மகேந்திரவர்ம பல்லவனை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதே இதுல இருந்து மாத்திருப்பாரு. ஓகேவா? அவர் வந்து சைவத்துல இருந்து ஜெயினிசம் மாத்திருப்பாரு, மறுபடியும் அவர் ஜெயினிசம் இருந்து சைவத்துக்கு வந்து அப்பர் மாத்திருப்பாரு. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் வந்துட்டு மகேந்திரவர்ம பல்லவன், இவர் வந்துட்டு அரிகேசரி. ஓகேவா? திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து 5th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இக்டா சிஸ்டம். அதுக்கடுத்து சகல்கானி வந்து யாருன்னா இல்துமிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்ட் தான். இக்டாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லேண்டை வந்துட்டு படையில வந்து வேலை செய்கிறாங்கல்ல, சிப்பாய்களுக்குலாம் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த நிலமா காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த நிலமா கொடுத்து அதுலேருந்து வர வருவாய் எங்கே எடுத்துப்பாங்க. அதை வச்சு அந்த படையை வந்து அவங்க நடத்துவாங்க. அது ராஜாக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு அந்த படையை வந்து இவங்க கூப்பிட்டுப்பாங்க. இதே தான் வந்துட்டு அதுக்கடுத்து வரவங்க டெல்லி சுல்தான் இது பண்ணாது, இவங்க டெல்லி சுல்தானை இவங்க பண்ண அதே முறை தான் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு முகல் சுமையை வந்துட்டு பின்பற்றி இருப்பாங்க. அதுக்கடுத்து சகல்கானி அப்படின்னா மங்கோல்ஸ் வந்துட்டு படையெடுத்து வர மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இல்துமிஷ் வந்துட்டு நோபல்ஸ்லாம் ஒரு இதாக கிரியேட் பண்ணி சகல்கானின்றது அந்த இது கிரியேட் பண்ணி மங்கள் வந்து படையெடுத்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு அவங்கள நியமிச்சிருப்பாரு. ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்பை டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பை பால்பன் வந்துட்டு ஸ்பை டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஏன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பை டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவர் வந்துட்டு ரஷ்யாவுக்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னாலும் இவர் வந்து அரியணை ஏறிப்பாரு. லாஸ்ட்டாக வந்து சுல்தான் வந்து ரஷ்யா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பெரிய வந்துட்டு யாருமே சுல்தானா இருந்திருக்க மாட்டாங்க. ரஷ்யா தான் வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெண் ரூலர் வந்துட்டு வந்து ரஷ்யா தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த ரஷ்யாவுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்பவே டைம் கிடைச்சிருக்கும். அப்போ வந்துட்டு நிறைய அந்த சின்ன நோபல்ஸ்லாம் இருப்பாங்களா அவர் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த பகுதியை வந்துட்டு இது ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு இவர் வந்துட்டு பால்பன் வந்து அந்த பிடிச்சி அதை வந்து சுல்தானா மாறுவார். அதனால தான் அவர் வந்துட்டு என்ன ஸ்பை டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சு யாரெல்லாம் அவர் கீழே வந்துட்டு சதி செய்கிறாங்களா இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. அப்போ வந்து ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட்.
சூஸ் த இன்கரெக்ட் பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனசிட்டி கொடுத்துருக்காங்க. டைனசிட்டி கொடுத்துட்டு இது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்லேவ் டைனசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்லேவ் டைனசிட்டி வந்து குத்புதீன் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். அதுக்கடுத்து கில்ஜி டைனசிட்டி வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்ட். ஓகேவா. அதுக்கடுத்து துக்ளக் டைனசிட்டி வந்து யாருன்னா முகமது பின் துக்ளக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது பின் இல்ல, கியாசுதீன் துக்ளக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து சையத் டைனசிட்டி வந்து கிசர் கான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே கரெக்ட். இது எது இன்கரெக்ட் பேருன்னு கேட்டிருக்காங்க. அதனால இது ஆப்ஷன் சி தான் நமக்கு இதுல இருந்து கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் ஹரிஹரருக்கும் புக்கருக்கும் வந்து யார் குரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து வித்யாரண்யரோட பேரை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்கே வந்து பேர் வச்சிருப்பாங்க. இந்த விஜயநகரம் இப்போ எங்க அப்படின்னா ஹம்பில இருக்கு. ஓகேவா. இப்போ ப்ரெசென்ட்டாக ஹம்பியில் இருக்குது. இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். இதுவுமே அவர் கேட்டிருக்காங்க. அதே 12th புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்யாரண்யர் வந்துட்டு 1400களில் வந்துட்டு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு 1336 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே அதுக்கு அப்புறமேட்டு தான் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. பார்த்து ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா அது ஞாபகம் வச்சுக்கணும். அவர் வந்து இந்த மாதிரி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த டைமில் வாழ்ந்தவர்னு சொன்னாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது. அப்பயும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து எயித்து கொஸ்டின் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து டாக்ஸ் இம்போசிஷன் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the government should impose taxes in such way must be fair and justice அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. fair and justice அதான் கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இது வந்து என்ன உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம். கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஒரு ஈக்குவல் ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸ் அந்த விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஈக்குவாலிட்டி அப்படின்னா ரிச்சும் சரி புவரும் சரி யாராக இருந்தாலும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது போடணும். எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் இருக்கு. ஆனால் என்ன, ரிச் வந்து அதிகமாக பே பண்ணுவாங்க, இவங்க வந்து கம்மியாக பே பண்ணுவாங்க. இதுதான் கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி. அது வேற கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இவங்க எப்போ வந்து டேக்ஸ் பேயர்ஸால கட்ட முடியுமோ அந்த டைமிங்ல வந்துட்டு போட்டாதான் அவங்களால கட்ட முடியும். அதுதான் வந்து கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ். அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்க டைம்ல வந்து டேக்ஸ் பே பண்ண வச்சாதான் இங்க வந்து நமக்கு ஃபுல்லாவே எல்லாருமே பே பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கெனான் ஆஃப் சர்டனிட்டி. கெனான் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க இந்த டைமிங்ல இவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணி டைமிங்கோட முன்னாடியே கொடுத்துடும். அதுதான் கெனான் ஆஃப் சர்டனிட்டி. அதுக்கடுத்து கெனான் ஆஃப் எக்கனாமி அப்படின்னா, இப்போ நான் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்குன்னே சொல்லிட்டு நான் டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக கம்மி செலவு தான் பண்ணுவோம். ஒருவேளை டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நான் நிறைய ஆள் வச்சு அதுக்கு பதிலாக வந்துட்டு கட்டுறவங்களுக்கு வந்து நான் இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணாம கம்மியா பண்ணணும். அதுதான் கெனான் ஆஃப் எக்கானமி. ஓகேவா. இது வந்துட்டு ஈக்குவாலிட்டினா எல்லாத்துக்குமே பண்ணணும், ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கணும், ரிச்சும் பண்ணணும் புவரும் பண்ணணும். கன்வீனியன்ஸ் அப்படின்னா எப்போ கட்ட முடியுதோ அந்த டைம்ல பண்ணணும். சர்டனிட்டினா கவர்மெண்ட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணும். எக்கானமி அப்படின்னா அந்த செலவுகளை குறைக்கிற மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும் எப்பயுமே. இது வந்து டாக்ஸ் பேயருக்கும் சரி டாக்ஸ் கலெக்டரும் சரி கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மதுரை சுல்தானேட்டை என் பண்ணுவீங்க யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து குமார கம்பனா. இவங்களோட ஒய்ஃப் கங்காதேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு புக் எழுதுவாங்க. 1370 பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போட்டு பிடிச்சிருப்பாங்க, மதுரையை பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் குரூப் 4 படித்தாலும் சரி எதுக்கு படித்தாலும் சரி நீங்கள் நல்லா டீப்பாக படிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியாது. நம்ம குரூப் 4னால வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம படிக்கக்குள்ளேயே வந்து குரூப் 4க்குன்னு படிக்கக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்கணும். குரூப் 1க்கும் சரி குரூப் 2 சேர்த்து படிக்கிற மாதிரி எப்பயுமே படிக்கணும். குமார கம்பனோட இவர் தான் என்ன பண்ணுவார், மதுரை சுல்தானேட்டை வந்து முடிச்சு வைப்பாரு. எப்போன்னா 1370 வந்து. ஓகேவா. இவங்களோட ஒய்ஃப் கங்காதேவி தான் மதுரா விஜயம். கங்காதேவி என்ன பண்ணுவாங்கன்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுவாங்க. அவர் போய் இந்த மதுரை சுல்தானேட்டை அடிச்சது. ஓகேவா. அதுக்கடுத்து தேவராய 1 வந்துட்டு இஸ்லாமிக் சோல்ஜர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு அவரோட ஆர்மியில அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான்.
அதுக்கடுத்து அஷ்டதிக்ஷா அப்படின்றது வந்து 8 மினிஸ்டர், கிருஷ்ணதேவராயோட அவையில 8 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. 8 மினிஸ்டர்ஸ் கிடையாது, 8 மினிஸ்டர்ஸ் கிடையாது. இந்த அஷ்டதிக்ஷனா 8 தான், ஆனா வந்து அது மினிஸ்டர்ஸ் கிடையாது. இவங்க வந்து என்ன புலவர்கள் சொல்லலாம், வந்து ஆர்ட் லிட்டரேச்சர்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்துட்டு இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. இவங்க வந்துட்டு 8 மினிஸ்டர்ஸ் கிடையாது, இவங்க வந்துட்டு புலவர்கள் மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா, 2 தப்பு. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் சி. அதே நேரத்தில் தேவராயா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, 11th புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவராயா 2மே சரி அவரு தான் வந்துட்டு இஸ்லாமிக் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவரோட படையில வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவராயா 2ன்னு சொல்லியிருப்பாங்க. எது கொடுத்துருந்தாலுமே ரெண்டுமே கரெக்ட் தான். 7th புக்ல ஒன்று இருக்கு, 11th புக்ல ஒன்று இருக்கு. நீங்க பார்த்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தேவராய 2 தான். தேவராய 2 11th புக்ல இவர் வந்துட்டு பெரிய ரூல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தேவராயா 1 வந்துட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவராய 2 தான் வந்து பெரிய ரூலர். ஓகேவா? அதுக்கடுத்து 11th ராட்சச தங்கடி வார் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 1565. என்ன நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பேரே கேள்விப்பட்டேன்னு வந்து நினைச்சிடக்கூடாது. வந்து தலைக்கோட்டை போறதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எப்ப நினைச்சுன்னா 23rd January 1565 நடந்திருக்கும். நீங்க எப்பயுமே வந்து மாத்தி போடக்கூடாது. ராட்சச தங்கனாலும் தலைக்கோட்டை போறனாலும் ஒண்ணுதான். 23rd January 1565 நடந்துச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு மேட்ச் தான் பலன் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம பார்த்தாலே ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இது வந்து பிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, பிசிக்கல் கேபிட்டல்னா பில்டிங். ஓகேவா? மணி கேபிட்டல் அப்படின்னா பேங்க் டெபாசிஷன் தான் நம்ம மணி கேபிட்டல் சொல்லுவோம். ஹியூமன் கேபிட்டல்னா ஹெல்த். அப்போ 2, 3, 1. அப்போ எந்த ஆப்ஷன்? 2, 3, 1 ஆப்ஷன் பி. முகமது கவான் வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப். முகமது 3யோட பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு முகமது கவான். இவர் முகமது கவான்னால தான் வந்துட்டு முகமது 3வே நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். வந்து இவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இவர் ஏன்னா கிங்ல வந்துட்டு இவரனாலதான் இவரே ஞாபகம் வச்சுக்கோம். பிரைம் மினிஸ்டர்னாலதான் ஒரு கிங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய ஆள். அவர் வந்து செம்மையா ஒரு சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவர் செம்மையா பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முகமது கவான் மாதிரி பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல அரசியல் வந்துட்டு, இவர் கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முகமது கவான் வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி வேஸ்டா லெட்டர் போட்டு அவர் அது வந்துட்டு இவருக்கு எதிராக போட்டு, இவர் வந்து உங்களுக்கு எதிராக செயல் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பா லெட்டர் போட்டு அவரை முகமது கவானை வந்து கொன்றுவார். முகமது 3 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகமது கவானை கொன்றுவார். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க இது கொஞ்சம் கதை எல்லாம் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா இருக்கும் படிக்க. அதுக்கடுத்து பாபர் பிலாங்ஸ் டு தைமூர் டைனஸ்டி. பாபர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எங்க அம்மா வழியில வந்து தைமூர் டைனஸ்டி, அப்பா வழியில செங்கிஸ்கான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பாபர் வந்துட்டு அப்பாவோட வழியில தான் தைமூர் வருவார், ஃபாதர். அதுக்கடுத்து செங்கிஸ்கான் டைனஸ்டி அம்மா வழியில வந்துருப்பாங்க. இவர் வந்து அம்மா வழியில பார்த்தீங்கன்னா, அம்மா வழியில அவரோட தாத்தா அப்படின்னு கிரேட் கான் ஆஃப் டாஸ்கான் அப்படின்னு சொல்ல போற யுனஸ்கானோட பேரன் அவங்க அம்மா வழியிலையும். இவர் வந்து தைமூர் யாருன்னா இவரோட தாத்தாவோட அப்பா. ஓகேவா? இவர் இருக்காருல்ல, இப்ப வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க எடுத்தீங்கன்னா இவரோட தாத்தாவோட அப்பா தான் தைமூர். ஓகேவா? இவர் வந்துட்டு